இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வால்யூம் 1 புக்கில் இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் நம்பர் 3.10ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ 11th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் வேணால் மேலே சஜஸ்டட் ஐ பட்டன்லையும் பாருங்கள் கார்ட்ஸில், இல்லைனா எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் ஹோல் ட்ரிக்னாமெட்ரி பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க்லாம் வேணும் அப்படின்னா கீழே மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக் ஸ்பாட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிலே பண்ணாமல் கொஷனுக்குள்ளே போயிடலாம். A farmer wants to purchase a triangular shaped land with the sides 120 feet and 60 feet. And the angle between these two sides is 60 degree. The land cost is rupees 500 per square feet. Find the amount he needed to purchase the land. Also find the perimeter of the land. அதாவது ஒரு விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வாங்க தர அதில் ஒரு சைடு வந்து 120 இருக்குது, இன்னொரு சைடு வந்து 60. அந்த ரெண்டு சைடையும் வந்து மேட்ச் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் 60 இருக்குது. இப்போ இருக்கும்போது இதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 அப்படிங்கும்போது நீங்கள் மொத்தமாக ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிக்கணும்னா மொத்த ஏரியா. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் காஸ்ட் ஆஃப் த லேண்ட், மொத்தம் அந்த ஏரியாவுக்கும் காஸ்ட் எவ்வளோன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இதை தான் நான் இங்கே வந்து டயக்ராம் உங்களுக்கு கீழே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இது ஏபிசின்னு எடுத்திருக்கோம். இந்த பக்கம் அதாவது ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்மால் ஏ நம்ம எப்பவுமே சொல்லுவோம், சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்மால் சி, கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்மால் பி. ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். 1 ஆஃப் பிசி இன்டூ சைன் ஏ. எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிள் அண்ட் ரிமைனிங் சைட்ஸ். அப்போது 1/2 இன்டூ பியோட வேல்யூ 60 அண்ட் சியோட வேல்யூ 120 இன்டூ சைன் 60. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா நமக்கு 60 டைம்ஸ் வருது. சைன் 60யோட வேல்யூ √3/2 கிடைக்கும். ஸோ இந்த √3/2 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2வையும் இந்த 60 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 கிடைக்கும். அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 1800 √3 ஸ்கொயர் ஃபீட். அப்போ ஒரு லேண்டுக்கு வந்து அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹500 அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 × √3க்கு எவ்வளோ அப்படிங்கும்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ணோம், அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பாயிண்ட்லாம் கரெக்டாக பண்ணோம். இங்கே √3க்கு வந்து 1.732 அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி ஃபைனல் காஸ்ட் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கான காஸ்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, 3 சைட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணோம். அப்போது எனக்கு ஒரு சைடு இருக்குது, இந்த பிசி இருக்குது. ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா நம்ம வந்து பெரிமீட்டர் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த 3 சைடையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். அதுக்காக என்ன பண்ணுறேன், எந்த ஒரு ட்ரையாங்கிளும் லார்ஜஸ்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு சைடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காஸ் லா ஆஃப் கொசைன் ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஸோ லா ஆஃப் கொசைன் ஃபார்முலா படி பாருங்க, a² = b² + c² - 2bc காஸ். இந்த இடத்துல காஸ் ஏன்னு வரும், ஏன்னா இங்கே ஏஸ்க்கு எடுத்துக்கும் காஸ் ஏ. எந்த ஃபார்முலா மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ காஸ் ஏ = இங்கே ஏன்னு எடுத்தால் -a² அடுத்து ப்ளஸ் b² + c² டிவைடட் பை 2bc அப்படின்னு இருக்கும். இந்த 2bc இந்த பக்கம் கொண்டு போயாச்சு. அதே மாதிரி இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இடம் இந்த பக்கம் கொண்டு வந்து a² இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இது நம்ம நிறையா டைம் ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த b²க்கு 120², சிக்கு 60² -2 இன்டூ பியோட வேல்யூ 120, சியோட வேல்யூ 60, காஸ் 60யோட வேல்யூ 1/2. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 14400, 3600. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 12×6 = 7200 வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18000, இது வந்து 7200. இது நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு a² வேல்யூ கிடைக்கும், ஏவோட வேல்யூ கிடைக்காது. ஏன்னா a² தான் நம்ம போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ a² வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து ஏவோட வேல்யூ வேணும். ஸோ √10,800. இப்போ நான் பிரிக்கிறேன், இந்த 100 தவிர 108 தனியாக, அதே மாதிரி அந்த 100 விட்டுட்டு இந்த 108 9 12s அப்படின்னு பிரிக்கிறேன். மறுபடியும் இந்த 12 என்ன பண்ணுறேன், 4 × 3. உங்களுக்கு டேரெக்டாக 3னா நீங்கள் டேரெக்டாக போடலாம். இப்போ 100 நம்ம என்னென்னு பிரிப்போம், 10 × 10, 9 3 × 3, அடுத்தது 4 2 × 2 × 3 பிரிப்போமா. இப்போ என்ன, உங்களுக்கு ஒரு 10க்கு வெளியே ஒரு 10 எடுத்துருவோம், ஒரு 3க்கு வெளியே ஒரு 3 எடுத்துருவோம், ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுத்துருவோம், அண்ட் இந்த √3 அப்படியே இருக்கும். அப்போ 10 3s are 30, 30 × 2 60 √3 ஃபீட் அப்படின்னு ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 60 √3 அப்படின்னு கிடைச்சிடும். பியோட வேல்யூ கொடுத்துருது 60 அண்ட் சியோட வேல்யூ வந்து 120. ஸோ இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், 120 + 60 + 60, 60 + 60 120 + 60 180 + 60 √3 ஃபீட் அப்படின்னு போட்டு இந்த பெரிமீட்டரை நம்ம வந்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான்.
நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதும் அது தான் தெரிஞ்சால் மட்டும் போதும் ரைட். இப்போ 12th ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா, a fighter jet has to hit a small target by flying a horizontal distance. When the target is sighted, the pilot measures the angle of depression to be 30 degree. If after 100 km, the target has an angle of depression 45 degree. How far is the target from the fighter? Get the instant. Okay. இப்போ வந்து flight department வச்சுக்கலாம். இதே டயக்ராம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அப்படி மேலே போய் சொல்கிறேன். ஸோ டு ஹிட் a small target by flying இந்த ஹரிசாண்டல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைனில் வந்து ஃப்ளைட் போய்கிட்டே இருக்கு. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்மால் டார்கெட்டை கீழே வந்து மார்க் பண்ணிட்டாரு, அந்த டார்கெட்டை சைட் பண்ணிட்டாரு. சரியா. என்ன பண்ணியிருக்காரு, டார்கெட்டை சைட் பண்ணிட்டார். இந்த இடத்துல சிங்கிற பேஸில் சைட் பண்ணிட்டார். இப்போ இந்த டார்கெட் இஸ் சைட்டட், த பைலட் மெஷர்ஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இப்படி வரும்போது டார்கெட்டை பார்த்துட்டாரு. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி அப்படின்னு வருது. சரியா. இப்போ ஆஃப்டர் 100 கிலோமீட்டர், அப்போது இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரும்போது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து என்னவா மாறுதுன்னா 45 டிகிரி. இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு 45 டிகிரியாக மாறிடுது. ஸோ ஹவு ஃபேர் இஸ் த டார்கெட் ஃப்ரம் த ஃபைட்டர். அப்போ இந்த டார்கெட்லேருந்து இந்த 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 டிஸ்டன்ஸ், இந்த டார்கெட் இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். புரிஞ்சுது. அப்போ ஸோ இப்போ ஃப்ளைட் வந்து வந்துட்டுருக்கு, இங்கேருந்து வந்துட்டுருக்கு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை பார்க்குறாங்க. எவ்வளோ ஆகுதுன்னா 30 டிகிரியில் பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க, வண்டி ஓட்டிட்டு வராங்க. எவ்வளோனா 100 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இப்படியே வரும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரியில் அதை பார்க்குறாங்க. சரியா. அப்போது அந்த ஃபைனல் பிளேஸ் இதுதானே. ஸோ இந்த ஃபைனல் பிளேஸ்லேருந்து இந்த டார்கெட்டை பார்க்குறாங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆர்டினரியாகவே ஒரு விஷயம் தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் மேக் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ் இது எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது இது ஃபுல்லானது 180 டிகிரி. ஸோ 180ல் 45 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 3 135. அப்போ இங்கே உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்னா 135 இருக்கும். ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே 30 டிகிரி, இது 135 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சலாமா. ஏன்னா 3 ஆங்கிளோட அடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி. ஸோ இப்போ ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா 135 கண்டுபிடிச்சாச்சு, பி பார்த்தீங்கன்னா 30 அண்ட் சி தான் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 180. சரியா. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வரும் 165 ப்ளஸ் root c equal to 180. அப்போது உங்களுக்கு root c equal to 180 minus 65, 165 அப்படின்னா 80ல் 65 போச்சுன்னா உங்களுக்கு 15 டிகிரின்னு கிடைக்குமா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 15 டிகிரி. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த டிப்ரெஷனை வச்சு நம்ம வந்து முக்கோணம் எல்லா ஆங்கிள்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம வந்து சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூசிங் சைன் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம ஸ்மால் பின்னு வச்சுப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் as it is. இப்போ இந்த சிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த 100 வந்து ஸ்மால் சின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை சைன் சி, அதே மாதிரி எக்ஸ் டிவைடட் பை சைன் பி. ஸோ சைன் பியோட வேல்யூ பாருங்கள், உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்க, எக்ஸ் டிவைடட் பை சைன் பி. அப்போது பி பை சைன் பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா பி பை சைன் பி அண்ட் சி பை சைன் சி. அப்போ பிங்கிறது என்ன, எக்ஸு, சைன் பிங்கும்போது இதோட வேல்யூ 30 டிகிரி. அடுத்து சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100, அதோட ஆங்கிள் பார்த்தா 15. இதில் அப்ளை பண்ணி முதல்ல எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ரைட். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபர்தரா. ஸோ என்ன போட்டணும், எக்ஸ் பை சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு 100 பை சைன் 15 டிகிரி. ஸோ இந்த சைன் 30 டிகிரிக்கு வேல்யூ நமக்கு தெரியும் 1/2ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியாச்சு. பட் சைன் 15 டிகிரிக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறேன் 45 minus 30 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், இந்த 2 மேலே போயிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 100 டிவைடட் பை இது சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்கு. ஸோ சைன் ஏ மைனஸ் பின்னா சைன் ஏ காஸ் பி, இங்கே மைனஸ் தான் இங்கே மைனஸ் தான், காஸ் ஏ சைன் பி. சரியா. ஸோ அப்போது 100 டிவைடட் பை சைன் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ சைன் பி போட்டதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வேல்யூ. ஸோ சைன் 45ஓட வேல்யூ, காஸ் 30ஓட வேல்யூ, அகெயின் காஸ் 45 அண்ட் சைன் 30ஓட வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தா எல்லாமே டினாமினேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரூட் இருக்குது, இங்கே 2 ரூட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100 பை √3 பை 2 √2 1 பை
2√2 அப்படின்னு போட்டாச்சு. 2x ஈக்குவல் டு அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திருக்காங்க. 2√2 காமன் எல்சிஎம் எடுத்தோம்னா மேலே √3 - 1 கிடைக்கும். ஸோ இது உல்டாவாக மேலே கொண்டு போகிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ மேலே கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த 2√2ங்கிறது இதோட மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இங்கே இந்த பக்கம் கட்டுவோம் இந்த பக்கம் கட்டுவோம் கேன்சல் ஆயிரும். மீதி பார்த்தா x = 100√2 இந்த இடத்துல √3 - 1 இருக்கனால இதோட கான்ஜுகேட்டான √3 + 1 டிவைடட் பை √3 + 1 வச்சு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு a - b × a + b ஃபார்மேட்டில் வரும். அதுக்கான ஆன்சர் வந்தால் a² - b². அப்போ ஏங்கிறது என்ன, √3² - 1². ரூட் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 3 - 1 அப்படின்னு கிடைக்கும். இது டினாமினேட்டரில். ஸோ நியூமரேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே 3 - 2ங்கிறது 1ங்கிறது 2 ஆச்சா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100√2 × √3 + 1 டிவைடட் பை 2ங்கும்போது இது கேன்சல் ஆகி நமக்கு 15 வரும். அப்போ 50√2 √3 + 1 கிலோமீட்டர் தான் அந்த டார்கெட். அதாவது ஹெலிகாப்டர்லேருந்து எத்தனை டிகிரி டிஸ்டன்ஸில் வந்திருக்கு, 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 √3 + 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இதோட உங்களுக்கு 12th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 13th ஒன் பார்க்கலாம். இப்போ 13th ப்ராப்ளம், a plane is 1 kilometer from one landmark and 2 kilometer from another. From the plane's point of view, the land between that substance an angle of 45 degree. How far apart of the landmarks? ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கான டயக்ராம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். ஒரு பிளேன் வந்து 1 kilometer from one landmark. ஸோ எது 1 kilometer and 2 kilometer from another landmark, ரைட்டா? ஸோ பாருங்க, எ பிளேன் இப்போ ஏங்கிறத நம்ம இந்த இடத்துல பிளேனாக வச்சுக்க போகிறோம். இது ஒரு லேண்ட்மார்க் அண்ட் இது ஒரு லேண்ட்மார்க். பாருங்க, எ பிளேன் இஸ் 1 kilometer from one landmark. ஸோ பிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kilometer, இந்த இடத்துல எழுதுறேன் 1 kilometer. அதே மாதிரி அனதர் லேண்ட்மார்க்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2 kilometer, ரைட்டா? இப்போ த லேண்ட் ஃப்ரம் த பிளெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த பிளெயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஆங்கிள், ரெண்டு லேண்ட்மார்க் வரக்கூடிய ஆங்கிள் பார்த்தா 45 டிகிரி. அப்படி இருக்கும்போது ரெண்டு லேண்ட்மார்க்குடைய டிஸ்டன்ஸ், இப்போ இது கேபிட்டல் எடுத்தா இது ஸ்மால் ஏ, இது பின்னு எடுத்தா இது பி, இது கேபிட்டல் சி எடுத்தா ஸ்மால் சி. அப்போ நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம், வேற எதுவும் நம்ம கண்டுபிடிக்கல, ரைட்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூனா நம்ம கொசைன் லா வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணோன்னா அதே மாதிரி தான் இங்கே வந்து பிசி வேல்யூ இருக்குது, ஏ இல்லை. அதே மாதிரி a² = b² + c² - 2bc cos 45 டிகிரியான 45. a², பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 1 அண்ட் ஏவோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 4 + 1 - 4/√2 அப்படின்னு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் கிடைக்கும். இப்போ பாருங்க, அதானே கிடச்சிருக்கு. ஸோ a² = இவ்வளோங்கும்போது நமக்கு ஏவோட வேல்யூ தரும். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 5 - 4/√2. இப்போது இந்த இடத்துல 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் ரெண்டு மெத்தடில் இந்த இடத்துல போடலாம். ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, a = 5 - 4/√2ன்னு வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்னா அந்த 5 - 2 4 வந்து 2 × 2/√2ன்னு பிரிக்கலாம். இல்லை நான் இன்னுமே பிரிப்பேன் அப்படின்னா 5 - ஒரு 2 அப்படியே வச்சுட்டு ஒரு 2 மட்டும் √2 × √2 டிவைடட் பை √2. 2 நம்ம எப்படி எழுதலாம், √2 எழுதலாம். √2 × √2 இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 2 எழுதலாம். அப்போ ஒரு √2 இது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக 5 - 2√2ன்னு வரும். இல்லை மேம் இன்னைக்கு இந்த மெத்தட் புரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள், 5 - 4/√2 இருக்கா. இப்போ இதை கான்ஜுகேட் √2வால் மேலே கீழே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், 5 - 4√2 √2 × √2 2ன்னு கிடச்சிரும். அப்போ 2 1s are 2, 2 2s are 4. அப்போது 5 - 2√2. ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 - 2√2 தான் கிடைக்கும். அப்போ a² வேல்யூ இதுனா ஏவோட வேல்யூ √5 - 2√2 அப்படிங்கிறது தான் உங்களுக்கானது. ஸோ ஹவு ஃபேர் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் கேட்டுக்கனால எல்லாம் கிலோமீட்டரில் சிம்பிள் பண்ணனால நம்மளும் என்ன பண்ணிடலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லேண்ட்மார்க்ஸ் இஸ் √5 - 2√2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இதோட உங்களுக்கு 13th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது 14th ப்ராப்ளம். எ மேன் ஸ்டார்ட் ஹிஸ் மார்னிங் வாக் அட் அ பாயிண்ட் ஏ, ரீச்சஸ் 2 points B and C and finally coming back to A. அதாவது ஒரு பார்க்கில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்னு வச்சுக்கோங்க. சும்மா மார்னிங் வாக்னா நம்ம பார்க்கில் போகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு இதை என்ட்ரி பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏலேருந்து என்ன பண்ணுறாரு, பிக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் சிக்கு போகிறாரு, எகெயின் ஏகே வந்துடுறாரு. ஸோ இப்படி ரொட்டேஷன் மாதிரி கொண்டு வராது. இப்படி வரும்போது அவங்களுக்கு கொடுத்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏல வந்து ஆங்கிள் 60 அண்ட் பியில் 45 அண்ட் பியில் தான் 45 மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ பியில்
45 அண்ட் ஏசியோட வேல்யூ 4 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஒரு மார்னிங் வாக்கில் கேலி பண்ணியிருப்பாரு. இப்போ ஏவோட டிகிரி 60, பியோட டிகிரி 45. இப்போ சி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரையாங்கிளில் 180, ரைட். இப்போ ஏவோட வேல்யூ 60, பியோட வேல்யூ 45, தென் சியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சி மட்டும் வேணும்னா 180 மைனஸ் 105, 60 + 45 உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்கும், 60 + 40 100. அப்போ 105 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 105. ஸோ மைனஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்னதான் 75 டிகிரி. அப்போ சியோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடச்சிச்சு, 75. ஓகேவா. ஸோ இப்போல்லாம் பண்ணியாச்சு. ஓகே மேம், எனக்கு இப்போ இந்த வேல்யூலாம் தெரியும், பண்ணியாச்சு. எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ சைன் ஃபார்முலா வந்து a/60 டிகிரி a by sin a equal to b by sin b equal to c by sin c. ஸோ இல்லை ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்குது, பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இல்லை கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஏக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏக்கு வேல்யூ கொடுக்கல, இதுக்கு நேராக பியோட வேல்யூ அவங்க கொடுக்கல, ஆனால் சியோட வேல்யூ மட்டும் தான் அவங்க வந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், a by sin 60, b by sin 45 and c by 75. இந்த சிக்கு மட்டும் நமக்கு வேல்யூ தெரியும், என்னது 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வேல்யூவை இது கூடயும் எடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அப்போ a sin 60 = 4 sin 45. இப்போ sin 60 வேல்யூ √3/2, 45 வேல்யூ 1/√2. இதுக்கு மேலே கொண்டு வந்தோம்னா 2a/√3 = 4 × √2, ரைட். இப்போ எனக்கு ஏ மட்டும் தான் வேணும். ஸோ அந்த 2/√3 இந்த பக்கம் வந்தால் √3/2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த 2 இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ், அப்போ 2 × √6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. எதுக்கு, இந்த ஏவோடது. இப்போ ஏனா இது வந்து என்னது, ஸ்மால் ஏ, இது வந்து 2√6 அப்படின்னு கிடச்சிச்சு. இது ஆல்ரெடி நமக்கு 4ன்னு தெரியும். இப்போ பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் சி. அப்போ அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா 4 by sin 45 = c by sin 75. அப்போ sin 45 வேல்யூ 1/√2. இங்கே 75 எப்படி பிரிக்கிறேன்னா 45 + 30 அப்படின்னு பிரிக்கிறேன். அப்போ sin a + b ஃபார்முலா என்ன வரும், sin a cos b +னா ப்ளஸ் cos a sin b, ரைட்டா. 4√2 = c by அந்த ஃபார்முலாவை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ sin 45 cos 30 + cos 45 sin 30. 4√2 இது எல்லாத்துக்கும். ஸோ sin 45 வேல்யூ 1/√2, cos 30 √3/2, அடுத்து cos 45 1/√2 அண்ட் sin 30 1/2. 4√2 c டிவைடட் பை, இங்கே எல்லாமே √2 காமனாக இருக்கனால எல்சிஎம் எடுத்தனா மேலே எனக்கு √3 + 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதை வந்து எனக்கு சி மட்டும் தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கு சி மட்டும் தான் வேணும், மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே ஆல்ரெடி 4√2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரு டினாமினேட்டர் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளைல வரும். ஸோ அப்போது என்ன வரும் நமக்கு, 2√2 டிவைடட் பை √3 + 1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா = 4√2 அப்படியே இருக்குது. சி இது வந்து உல்ட்டாவாக போனால் மல்டிப்ளை ஆகும். 2√2 டிவைடட் பை √3 + 1. இந்த 2 இது கேன்சல் ஆகிடும், √2 கேன்சல் ஆகிடுது. இங்கே 2 டைம்ஸ். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 2√2 = c by √3 + 1 கிடைக்கும். ஸோ இது டிவைடாக இருக்கனால இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை. இப்போ c is equal to 2 × √3 + 1 கிலோமீட்டர். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ தெரியும். பெரிமீட்டரோட வேல்யூ a + b + c. அப்போ பெரிமீட்டர் ஏங்கிறது 2√b + பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 2√3 + 1. இதனால் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதோட உங்களுக்கு 14th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ 15th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 2 vehicles leave the same place P at the same time moving along 2 different roads. One vehicle moves at average speed 60 km/h. The other vehicle moves at angle of average speed of 80 km/h. After an half an hour, the vehicle reached the destinations A and B. If AB suspends 60 degree at the initial point P, then find AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு மெர்ஜ் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பிங்கிற பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் கிளம்புது. 2 வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு பக்கமாகவும் இன்னொரு வெஹிக்கிள் இன்னொரு பக்கமாகவும் போகுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா,
இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ இதில் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மூவிங் அலாங் 2 டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் ரெண்டுமே போகுதான். இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஸ்பீட். அப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகுது. ஸோ இதுக்கு டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபார் ஒன் வெஹிக்கிள் 60 கிலோமீட்டர் பர் ஹார். இது வந்து ஸ்பீடு அண்ட் இது எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்த்தா ½ an hourல போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வெஹிக்கிள் நம்பர் 1. வெஹிக்கிள் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பிங்கிற டெஸ்டினேஷன், இது ஏங்கிற டெஸ்டினேஷன் பாயிண்ட், இது பிங்கிற டெஸ்டினேஷன் பாயிண்ட். ஸோ இப்போ பிங்கிற டெஸ்டினேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குது? 80 கிலோமீட்டர் பர் ஹார் போயிருக்கு, அதே ½ an hourல. ஸோ அப்போ இப்படி போகும்போது உங்களுக்கு ஏபி வந்து ரெண்டும் மேக் பண்ணும்போது 60 டிகிரி ஆங்கிள் இந்த இடத்துல மேக் பண்ணுது அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கு சரியான ஒரு என்னன்னா வந்து இதுக்கான டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸுங்கும் போது இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ், இது ரெண்டுக்கு இப்போ ஏக்கு நேராக இந்த பக்கம் இருக்கிறது ஸ்மால் ஏ, இதுக்கு நேராக இருக்குது ஸ்மால் பி, இந்த இடத்துல நேராக இருக்குது ஸ்மால் பி. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏக்கும் பிக்கும் க்ளூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பாருங்க, பிஏ. பிஏங்கிறதா ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள். இதில் வந்து நமக்கு என்ன தெரியும்? என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? ஸ்பீட் பை டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இதான ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீன் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பி எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் என்ன? 60 இன்டூ டைம் பார்த்தா 1/2. அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா உங்களுக்கு 30. அப்போ பியோட டிஸ்டன்ஸ் என்ன? 30 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் இங்கே வந்து 30 அப்படின்னு அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏக்கும் அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் இன்டூ டைம் அப்படிங்கனால சி ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதே ½ an hour. அப்போ டிஸ்டன்ஸ் இன்டூ டைம், அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 40. அப்போ சியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இன்னொரு பக்கம் ஏதாவது ரெண்டு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, இல்லை இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும் சரி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக காஸ் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆர்டினரியாக என்ன பண்ணுவோம்? இதை சீன் எடுத்துப்போம். அப்போ சீன் எடுக்கும்போது என்ன வரும்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல சிக்கு பதிலா என்னன்னு போட்டிருக்கோம்? பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் 60 டிகிரி. அப்போ ஏவோட வேல்யூ 40 அண்ட் பியோட வேல்யூ 30 மைனஸ் 2 இன்டூ ஏவோட வேல்யூ 40 30 இன்டூ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. இந்த டூவும் கேன்சல் ஆயிடுது. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 1600, 30 ஸ்கொயர் பண்ணால் 900 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 3s are 12, அந்த 00 அப்படியே வந்துருது. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ 1300 அப்படின்னு கிடைக்குது. நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுறேன். 100 into 13 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணுறேன். அப்போ 100க்கு நம்ம ஒரு 10 வெளியே எடுக்கலாம். மீதி பார்த்தீங்கன்னா √13 அப்படியே இருக்கு. அப்போ பியோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? ஏபிக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 10√13 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து டைரக்டா ஸ்பீடை அப்ளை பண்ணக்கூடாது. இங்க டிஸ்டன்ஸ் கேட்டனால ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனலா முடியும். ஓகேவா? ஸோ இப்போ 3.10 இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கடைசி ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் தட் சேட்டலைட் இன் அ ஸ்பேஸ் அண்ட் எர்த் ஸ்டேஷன் அண்ட் த சென்டர் ஆஃப் எர்த் ஆல் லை இன் த சேம் பிளேன். Let R be the radius of Earth and capital R be the distance from the center of Earth to the satellite. Let D be the distance from the Earth station to the satellite. Let 30 degree be the angle of elevation from the Earth station to the satellite. If the line segment connecting Earth station and satellite subtends an angle alpha at the center of Earth, then prove that D equal to. Okay. ஸோ இப்போ ஒவ்வொரு கொஷின் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கொஷின் என்ன நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, சப்போஸ் தட் அ சேட்டலைட் இன் அ ஸ்பேஸ். ஸோ சேட்டலைட் இன் அ ஸ்பேஸ், அங்கே ஒரு எர்த் ஸ்டேஷன் அண்ட் சென்டர் ஆஃப் எர்த். அப்போ 3 இருக்கு நமக்கு. இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஸோ இது வந்து சேட்டலைட் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது. இது வந்து எர்த் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து எர்த்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தட் சேட்டலைட் இன் த ஸ்பேஸ் அண்ட் எர்த் ஸ்டேஷன் அண்ட் சென்டர் ஆஃப் ஆல் த எர்த் இன் த சேம் பிளேன். ஒரே தளத்தில் இருக்கு. சேம் பிளேன் தானே ட்ரையாங்கிள் வருது. ஓகே. லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் எர்த் and capital R be the distance from the center of Earth to the satellite. அப்போ சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் ஆர்ங்கிறது அதோட ரேடியஸ் ஆஃப் எர்த், எர்த்தோட ரேடியஸா இருக்கும் பட்சத்துல கேபிட்டல் ஆர் வந்து சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லெட் டி பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் ஸ்டேஷன் டு த சேட்டலைட். அப்போ எர்த் ஸ்டேஷன் வந்து சேட்டலைட்டுக்கு எது வந்து டிஸ்டன்ஸ்? டிங்கிறது தான் டிஸ்டன்ஸ்.
ரைட்டா? let 30 degree be the angle of elevation from the earth station to the satellite. அப்ப இங்கிருந்து உங்களுக்கு இந்த earth station மேல angle of elevation மேல போகணும் இல்லையா? இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 degree அப்படின்னு கொடுத்துட்டாங்க. if the line segment connecting the earth station and the satellite substance, அப்போ ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது. அப்ப இது ரெண்டையும் எர்த் ஸ்டேஷனையும் சேட்டலைட்டையும் கனெக்ட் பண்ற லைன் செக்மெண்ட் என்ன, இந்த இடத்துல எர்த்ல தான் வந்து ஸ்டேஷன் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அங்க என்ன ஆகுதுன்னா எர்த் ஸ்டேஷன் அண்ட் சேட்டலைட் சப்ஸ்டெட் அண்ட் ஆங்கிள் ஆல்பா அட் த சென்டர் ஆஃப் எர்த். அப்போ எர்த்துங்கிறதுல வந்து நமக்கு ஆல்பா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ இந்த டயக்ராம் வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட்? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னதே பாருங்க, இது வந்து சேட்டலைட், இது எர்த் ஸ்டேஷன், இது வந்து எர்த். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிஸ்டன்ஸ் ஆர், இதோட கேபிட்டல் ஆர், அண்ட் எர்த்தோட ரேடியஸ்ங்கிறத நம்ம இங்கே ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிட்டோம். இது வந்து ஆல்ஃபா, இது வந்து 30 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ ஃப்ரம் த ஃபிகர் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஸ்கொயர். இது எப்படி மேம் ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்கலாம். ஜஸ்ட் இது வந்து இந்த காஸ் கொசைன் ஆல்ஃபாவோட தான். டிங்கிறது என்ன, இதுவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 3 பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னோம்னா, ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த காஸ் ஆல்ஃபாக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். ஸோ ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் என்ன நம்ம வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், டி. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர். அப்போ டி விட்டுட்டு மீதி 2 ஸ்கொயர் பண்ணுவோமா? அப்போ கேபிட்டல் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஸ்கொயர் டிவைட் பை 2RR. இப்போ என்ன வேணும் எனக்கு, இந்த டி ஸ்கொயர் தான் வேணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து நம்ம வந்து டி தான் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஃபைனல் ஆன்சரில். அப்போ இந்த 2RR இந்த பக்கம் போச்சுன்னா 2RR cos alpha equal to r square plus r square minus d square. இப்போ நான் அந்த மைனஸ் டி ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ பிளஸ் டி ஸ்கொயர் மாறிடும். ஸோ ரிமைனிங் r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர், இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 2RR cos alpha அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து கொசைன்ல இருந்து நீங்க இங்க கொடுத்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கணும். உருவாக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் மைனஸ் 2R cos alphaங்கிறது போட்டாச்சா? போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு r ஸ்கொயரால நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணல, எல்லாத்துலேயுமே டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணனா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து அடிபட்டு போய் உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறதை வெளியே வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணுறதை நீங்கள் உள்ளே பண்ணி டிவைட் பண்ணுவோம். சிம்பிள் ஸ்டெப்பிங் என்னன்னா ஒரு கேபிட்டல் r ஸ்கொயர் பை r ஸ்கொயரால் நம்ம உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் மைனஸ் 2 கேபிட்டல் ஸ்மால் ஆர் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த r ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டேன், டிவைடிங் மட்டும் நான் உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போனால் என்ன வரும், இந்த இடத்துல r ஸ்கொயர், அப்போ 2 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். இந்த இடத்துல டிவைட் போர்ஷன், இந்த இடத்துலயே r ஸ்கொயர்னு வரும். அப்போ r ஸ்கொயர் வரும்போது இந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆச்சுன்னா ஸ்மால் 2R cos alpha டிவைட் பை r வரும். ஸோ சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், உள்ள விட்டு நம்ம வந்து ஒரு r ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கோம். ரைட்? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் போது நம்ம டி ஈக்குவல் என்ன வரும், இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுவோம். இப்போ கேபிட்டல் ஆர் இன்டூ இந்த 2 ஸ்கொயரை நான் காமனா போட்டுக்கிறேன், மைனஸ் 2R கேபிட்டல் ஆர். அப்படியே நமக்கு கொஸ்டின் இருக்கிற ஆன்சர் வரும். இந்த இடத்துல நீங்க இந்த காஸ் ஆல்ஃபா ஃபார்முலா அப்ளை பண்றது கரெக்டா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் ஸ்கொயரால நீங்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அது மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓவர். இங்க வேணா இன்னொரு டைம் நான் போட்டு காமிக்கிறேன், எனக்கு என்னமோ கிளியரா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ மைனஸ் 2RR cos alpha. இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தால நம்ம வந்து r ஸ்கொயர் பை r ஸ்கொயரோட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எல்லா டேர்ம்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த r ஸ்கொயர் வெளியே வச்சுட்டு டிவைடை மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் மைனஸ் 2RR டிவைட் பை r ஸ்கொயர் cos alpha. இப்போ இது கேன்சல் ஆயிரும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரும் இது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், r ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் இது 2 ஒட்டுக்கள் தான் r பை r த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2R பை கேபிட்டல் R cos alpha. அப்படி இப்போ டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது நமக்கு டி வேணும் இல்லையா? அப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் r பை r the whole square minus 2R by R cos alpha வரும். இப்போ இந்த ஸ்கொயர் இதுக்கு மட்டும் தான் போகும், மீதிலாம் இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அப்போ வந்து d is equal to final step R into square root of 1 plus R by R the whole square minus 2R by capital R cos alpha. இதுதான் வந்து நம்மள வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு 3.10 எக்ஸைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே முடிச்சாச்சு. இதோட பிடிஎஃப் லிங்க் கீழே நீங்க செக் அவுட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.